வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னென்னா நம்ம இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னிபாத் ஸ்கீமில் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அக்னிபாத் ஸ்கீம்ன்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அக்னிபாத் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் 3 பிளாக்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. சென்னை, திருச்சி அண்டு கோயம்புத்தூரில் உங்களுக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ரேலி நடத்துகிறாங்க. ஸோ ரேலி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற முடியும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 12 மார்ச் 2025 10 ஏப்ரல் 2025 இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க 4 வருடம் மட்டுமே இருக்கும். இது அக்னிபாத் ஸ்கீமில் தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ சென்னை கேண்டிடேட்ஸ் வந்து சென்னை பிளாக்கில் வந்துட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அண்ட் செங்கல்பட்டு வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிவிட்டு ஸோ என்ன மாதிரி போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி, அக்னிவீர் டெக்னிக்கல், அக்னிவீர் கிளர்க்கு அண்ட் ஸ்டோர் கீப்பர், அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th பாஸ், அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸ். ஸோ இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 போஸ்டிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதற்கு வந்து அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பார்த்தீங்கன்னா 45% நீங்கள் மார்க் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 17லேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜோட அந்த கால்குலேஷன்ஸை வந்து நான் கீழே சொல்கிறேன் நான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்கு நீங்கள் லைட் மோட்டர் வெஹிக்கிள் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைசன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜென்ரல் டியூட்டிக்கு அப்ளை பண்ண முடியும். இதுவே அக்னிவீர் டெக்னிக்கலில் இருந்தீங்கன்னா நீங்கள் 10th + 12th முடிச்சுட்டு அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் மினிமம் 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 12th வந்து சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 வருஷம் ஐடி, அதாவது 2 வருஷம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ பொறுத்த வரைக்கும் மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள், மெக்கானிக்கல் டீசல், எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐடிஐயில் ஃபிட்டர் இந்த மாதிரி முடித்தவங்களாம் தான் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கும் பார்த்தீங்கன்னா 17லேருந்து 21 வயது இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அக்னிவீர் கிளர்க், ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். 12th பார்த்தீங்கன்னா காமர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும், ப்ளஸ் இங்கிலீஷில் 50% எடுத்துருக்கணும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 17லேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 10th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 10th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 33% எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க 5 சப்ஜெக்ட்லையும். ஸோ மினிமம் 33% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். இதுவே வந்துட்டு அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸில் வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் 33% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 17லேருந்து 21 வயசு வரைக்கும் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் எப்படி உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா 1 அக்டோபர் 2004 மேலே பிறந்தவங்க, 1 ஏப்ரல் 2008 பிறந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2004லேருந்து 2008 பிறந்தவங்க, அதாவது அக்டோபர் 2004லேருந்து ஏப்ரல் 2008 பிறந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கெல்லாம் செலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ரேலியாக உங்களுக்கு ரன் பண்ணுவாங்க. ஸோ ஹைட்டு வந்துட்டு உங்களுக்கு மினிமம் ஹைட் வந்து 166லேருந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது 166 வந்து ஜென்ரல் டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். இதே டெக்னிக்கலில் வந்து நீங்கள் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸ்டோர் கீப்பர் அண்ட் இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு 162 சென்டிமீட்டர் இருக்கணும். மினிமம் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர் இருக்கணும். விரிந்த நிலையில் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் 82 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டு பொறுத்த வரைக்கும் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இங்கே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹைட் என்னவோ அதுக்கேற்ற வெயிட்டை வந்து நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர் மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு மார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களோட மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது பெட்டராக இருக்கும். நீங்கள் என்சிசி ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் வந்து இதில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ போனஸ் மார்க்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருடத்திற்கு
அதாவது உங்களுக்கு வந்து இந்த வருடத்திற்கு 30 நாள் லீவ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 30 நாளில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதம், அதாவது 12 மாதத்தில் 11 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு மாதம் நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாம். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் 30,000 உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் கைக்கு வந்து 21,000 உங்களுக்கு இன் ஹேண்டில் வரும். ஸோ கான்ட்ரிபியூஷனில் வந்து 9,000 உங்களுக்கு பிடிப்பாங்க. ஸோ அடுத்து வந்து 33,000 செகண்ட் இயரில் உங்களுக்கு வரும். கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,100 உங்களுக்கு வரும். தேர்ட் இயரில் 36,500, இன் ஹேண்டில் வந்துட்டு 25,500 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்த் இயரில் 40,000 உங்களுக்கு கொடுப்பாங்க. இன் ஹேண்டில் 28,000 உங்களுக்கு இருக்கும். ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 வருஷத்தில் 10,04,000 நீங்கள் வந்துட்டு சேவா நிதி பேக்கேஜ் மூலிமா உங்களுக்கான சேலரியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதற்கு இன்சூரன்ஸ் அண்டு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே நீங்கள் 250 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கும் ஒரு ஃபீஸு இது ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு, கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் இல்லைன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆதாரில் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஒரு 3 நாளைக்கு முன்னே நீங்கள் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கான எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதே மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திருச்சிராப்பள்ளிக்கு கூட இதே டேட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சேம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ திருச்சிராப்பள்ளிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்காரங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை மாவட்டத்தினர் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் வந்துட்டு கோயம்புத்தூர், திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி, தருமபுரி இந்த மாவட்டத்தினரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 11 மாவட்டமும் நீங்கள் 11 மாவட்டத்திற்கான மக்களை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூனில் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஜூனில் வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 2025 உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து பார்த்துக்கோங்க, அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்காதீங்க. ஏன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.